ஆர்ஆர்பி தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் தற்போது தமிழ்நாடு தேர்வர்கள் அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து தேர்வு எழுதச் சென்ற தமிழ்நாடு இளைஞர்கள் தற்போது அலைக்கழிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு தெலுங்கானா மாநிலத்தில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருந்ததற்கு ஏற்கனவே கடும் கண்டனம் எழுந்திருந்தது. தெலுங்கானாவில் தேர்வு மையம் ஒதுக்கியதற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன. தேர்வு மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்குமாறு ஒன்றிய அரசுக்கு பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி இருந்தன. கடைசி நேரத்தில் ரயில் ஓட்டுநர் தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். அதாவது ஆர்ஆர்பி மூலம் நடத்தப்படுகின்ற அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பதவிக்கு தமிழ்நாட்டிலிருந்து 493 காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த தேர்வுகளுக்காக தமிழ்நாட்டிலிருந்து 10,000க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே விண்ணப்பம் செய்திருந்தார்கள். சிபிடி 1 என்று சொல்லக்கூடிய முதல் கட்ட கணினி முறை தேர்வு என்பது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் நடைபெற்று இதில் கிட்டத்தட்ட தமிழகத்தை சேர்ந்த 6,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். இந்நிலையில் சிபிடி 2 என்று சொல்லக்கூடிய இரண்டாம் கட்ட கணினி முறை தேர்வு தான் இந்த மாதம், அதாவது 19ஆம் தேதி இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே இந்த தேர்விற்கான ஹால் டிக்கெட்டில் 80% ஆன மாணவர்களுக்கு, தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அண்டை மாநிலங்கள், குறிப்பாக தெலுங்கானாவில் சேர்ந்த மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இவர்களுக்கான தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும், எனவே இந்த மாணவர்களுக்கு தமிழகத்திலேயே இந்த தேர்வு மையங்கள் அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே மாணவர்கள் தொடர்ந்து கோரிக்கையை விடுத்து வந்தார்கள். தமிழகத்திலேயே தேர்வு மையங்கள் இருக்கின்ற சூழலில் இந்த மாணவர்களுக்கு ஏன் இது போன்ற தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டது என்று தமிழகத்தை சேர்ந்த பல அரசியல் கட்சியினரும் தொடர்ந்து கோரிக்கையை எடுத்திருந்தார்கள். குறைந்த நாட்களே இருக்கின்ற நிலையில் ரயில்வே டிக்கெட் எடுத்து இங்கு செல்வது சிரமம் இருப்பதும் என மாணவர்கள் கூறியிருந்த நிலையில் இன்று அந்த மையங்களுக்கு சென்ற போது இந்த மாணவர்களுக்கு, மிகப்பெரிய தேர்வாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஏனென்றால் இன்று காலை நடைபெற வேண்டிய அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும். செல்வகுமார், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இதற்கிடையே ஆந்திராவிற்கு தேர்வு எழுத சென்ற கருப்பசாமி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். கருப்பசாமி, இந்த தேர்வு ரத்து அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு கருப்பசாமி? இப்போதான் சார், ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி சொன்னாங்க சார். முதல் 2 ஷிஃப்ட்டும், காலை ஷிஃப்ட்டும் ஈவினிங் நடக்கிற தேர்வும் ரத்துன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஷிஃப்ட்டுக்காரங்க வெயிட் பண்ணுங்க, நாங்கள் என்னென்னு இன்னொரு ½ ஹவர் கழிச்சு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நேரம் கழிச்சு என்ன தகவல் சொல்றதா சொல்லியிருக்கிறாங்க? எக்ஸாம் நடக்குமா இல்லை கேன்சலான்னு சொல்கிறோம்னு இருக்காங்க. இப்போ கேன்சலுங்கிறதே இன்னும் அவங்க உறுதிப்படுத்தலையா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கேன்சல்னு அறிவிச்சிட்டாங்க சார், அதை உறுதிப்படுத்திட்டாங்க. அதாவது காலையில் நடக்கிற தேர்வு. நீங்கள் இந்த தேர்வு மையத்துக்கு எப்போ போனீங்க, எங்கேருந்து புறப்பட்டீங்க, அதுக்கான நேரம் உங்களுக்கு எவ்வளோ செலவானுச்சு? சார், நேற்று மார்னிங் காலையில் மதுரையிலேருந்து வைகை எக்ஸ்பிரஸில் கிளம்பி சென்னை சென்னையிலேருந்து திரும்ப ட்ரெயின் மூலிமா தெலுங்கானா சேர்ந்தோம். உங்கள் கூட தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளவு மாணவர்கள் வந்திருந்தாங்க இந்த தேர்வு எழுதுறதுக்கு? நாங்கள் ஒரு 15 பேர்கிட்ட வந்திருந்தோம் சார். மதுரையிலேருந்து மட்டும் 15 பேர்? ஆமாம் சார், அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஓகே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய அந்த ஆந்திர மையத்திற்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இல்லையா? ஆமாம் சார். தோராயமா எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு 70% பேர் தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. ஓகே, அங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள்ல 70% விழுக்காடினர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். ஆமாம் சார். வேற மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள், அதாவது வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஆந்திராவுக்கு வந்திருக்காங்களா? இல்ல, வந்திருக்காங்க. அவங்க என்ன இதுன்னு, எந்த ஸ்டேட் என்னன்றது நமக்கு தெரியலைங்க சார். நீங்க காலையில தான் போய் ஆந்திராவுக்கு போய் சேர்ந்துருக்கிறீங்க, ரைட்? ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே, இப்போ இந்த தேர்வை கண்டக்ட் பண்ணக்கூடிய அங்கே அதிகாரிகளை யாராவது சந்திச்சு பேசுனீங்களா? இல்லை சார், அவங்க டைரெக்டாக நம்மளை பார்க்கறதுக்கான வழிமுறை இல்லை. நம்ம கேட்டுக்கு வெளியிலே நம்ம நிப்பாட்டாங்க, அவங்க உள்ளே இருக்காங்க. நீங்கள் கேட்டீங்களா யாரையாவது தொடர்பு கொண்டு, எதற்காக இந்த தேர்வை ரத்து பண்ணீங்க, நாங்கள் தொலைதூரத்துலேருந்து வரோம், தமிழ்நாட்டிலேருந்து வரோம், எதற்காக எங்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பையும் கொடுக்காம முடிச்சிட்டாங்க சார். டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. டேட்டு பின்னர் அறிவிக்கப்படும், அதுக்கப்புறம் தான் தேர்வு நடத்தப்படும், அஃபிஷியல் வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ 2வது கட்ட தேர்வு எப்போ அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்களா? அதான் 2வது ஷிஃப்ட்டுக்கான இது இன்னொரு ½ மணி நேரத்தில் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மைக்கில் இப்போ தான் சொன்னாங்க, வெயிட் பண்ணுங்க, தேர்வில் யாரும் போயிட வேணாம், வெயிட் பண்ணுங்க, நாங்கள் என்னென்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து சுமார் எவ்வளவு பேர் அங்கே இருப்பீங்க கருப்பசாமி? சார், அதான் சார், வந்திருக்க எல்லாத்துலையும் நான் வந்திருக்க சென்டர் வேறு சார். அது இது போக 4 சென்டர் நடக்குது தெலுங்கானாவில். எல்லா சென்டர்லையும் தமிழக மாணவர்கள் தான் வந்திருக்காங்க, ஒரு 80%.
தெலுங்கானால மட்டும் மொத்தம் 4 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த தேர்வுக்கு. ஆமாம் சார். நமக்கு தெரிஞ்ச வரையும் 4, அங்கே 4லுமே தமிழக மாணவர்கள் வந்திருக்காங்க. நன்றி. இணைப்பில் தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி கருப்பசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.